வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ 2024ல வந்து இன்ஜினியரிங் சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னன்னா, உங்களுடைய செமஸ்டர் டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏன்னா இப்போ 2024ல ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த, அதாவது நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கைடன்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லாருமே நல்ல நல்ல காலேஜ் எடுத்திருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூஸ் என்னன்னா, அட்டானமஸ் காலேஜில் சேர்ந்தவங்களுக்கு அந்த அட்டானமஸ் காலேஜே வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நான் அட்டானமஸ் காலேஜஸ்ல வந்து யார் யார் சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான். அவங்களோட அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021ஓட டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா செமஸ்டருக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து இப்போ அதாவது +2 முடிச்சுட்டு காலேஜ் முதல் முறையாக வந்து காலேஜில் வந்து எக்ஸாம், அதுவும் செமஸ்டர் சிஸ்டம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேரியர் கைடன்ஸ் குரு ஜாகிர் ஹுசேன், நீங்க எல்லாருமே வந்து செமஸ்டர்ல வந்து நல்ல மார்க் எடுக்க மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிப்ரவரி மாசம் பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல எக்ஸாம் வந்து தமிழ், ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ் தான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 17ஆம் தேதி. முதல் எக்ஸாம் 12க்கு ஆரம்பிக்குது. அடுத்த எக்ஸாம் வந்து 17ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி 19ஆம் தேதி. அடுத்தது வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் 21ஆம் தேதி. அடுத்தது வந்து மேக்ஸ் M1 சொல்லுவீங்கல்ல, மேக்ஸ் எக்ஸாம் வந்து 22ஆம் தேதி. அதே மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங் பைத்தான் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வந்து 24ஆம் தேதி. இதுதான் வந்து உங்களுடைய ஷெட்யூல். எல்லாருமே வந்து ஷெட்யூல் வந்திருக்கும். இந்நேரம் வந்து இதுவரை நீங்க வந்து சார் நான் வந்து ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல சார், சும்மா வந்து காலேஜில் வந்து இன்டர்னல்லாம் வச்சாங்க, இப்போதான் வந்து நான் காலேஜ் சேர்ந்தவன அந்த காலேஜ் மோகத்துல இருந்தே நினைச்சிட்டு இருக்கவங்களாம் வந்து இப்போ வந்து இதுதான் வாழ்க்கை நினைச்சு படிக்க ஆரம்பிங்க. நான் உங்களை பொறுத்தவரை முதல் எக்ஸாம் தமிழுக்கும் அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு 5 நாள் டைம் இருக்கு. ஸோ ஆக்சுவல் பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 17ல இருந்து உங்களுக்கு மேக்சிமம் லீவ் இல்லாம தான் எல்லா எக்ஸாமும் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் அப்பப்போ லீவ் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க எஃபெக்டிவா வந்து ஷெட்யூல் பண்ணுங்க. தமிழ் எக்ஸாம் முடிச்சோன்னா 17ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஊடால ஒரு 5 நாள் டைம் இருக்கு. இந்த 5 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கு லீவே இல்லை. 22ஆம் தேதி பிப்ரவரி 22ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு லீவே இல்லை. இந்த 5 நாளை வந்து நீங்க வந்து ஒரு 3 நாள் வந்து நீங்க மேக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க காலேஜ் வந்தனால உங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். ஏன்னா தமிழ் மீடியத்திலிருந்து வந்திருப்பீங்க, சிபிஎஸ்சி, கவர்மெண்ட் 7.5 எல்லா கேட்டகரி வந்ததுனால இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு புதுசா இருக்கும். ஓரளவு வந்து ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க குரூப் ஸ்டடிஸ் பண்ணுங்க. தனியா இருக்கிறவங்க வந்து முதல்ல வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் பிரகாரம் வந்து நீங்க எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னுடைய சஜஷன் என்னன்னா, இனிமே வரப்போற நாட்கள் வந்து அதிகமான லீவ்கள் இருக்கும். ஏன்னா அடுத்தது வந்து நியூ இயர் ஹாலிடேஸ் இருக்கும், அப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ அது ஹாலிடேஸ் எல்லாமே ஹாலிடேயா இல்லாம ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. எப்பவுமே வந்து ஒரு காலேஜ்ல வந்து நீங்க ஃபைனல் இயர்ல வரும்போது பிளேஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் எடுக்கும்போது பொதுவான நார்ம்ஸ் என்னன்னா, நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர், அதாவது எந்த செமஸ்டர்லயும் அரியர் இல்லாத பையங்களுக்கு தான் வந்து முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து +2ல வந்து காலேஜ் வரனால உங்களுக்கு இந்த செமஸ்டர் சிஸ்டம் புதுசா இருக்கலாம். ஸோ அதனால அரியர் இல்லாம வந்து இந்த செமஸ்டர் கிளியர் பண்றது உங்களோட கடமை. அதுக்கு என்னன்னா ப்ரிப்பரேஷன், அவ்வளவுதான். நீங்க ஓரளவு உங்க கிளாஸ் டீச்சர் சொல்ற நோட்ஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணுங்க. கரெக்டா வந்து அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அப்படி இல்லையா அந்த வீக்கெண்ட்ல கூட நீங்க படிச்சு முடிச்சிருங்க. சார் இதுவரை நான் அப்படிலாம் இல்லைன்னா இன்னையிலிருந்து கூட முடிவு எடுங்க. இன்னையிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு டிசம்பர் 8ஆம் தேதி 9ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
ஜனவரி, பிப்ரவரி உங்களுக்கு 2.5 மாசம் டைம் இருக்கு. இனிமே வந்து நீங்க பக்காவா வந்து பிளான் போட்டீங்கன்னா நீங்க சூப்பரா வந்து அரியர் இல்லாம நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். சிஜிபிஏ நீங்க எவ்வளவுக்கோ வந்து நீங்க அதிகமா பண்றீங்க அவ்வளவுக்கோ உங்க கேரியர் நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸாம் பயம் இல்லாம எழுதணும், எப்படி வந்து ஈஸியா மெமரி பண்ணணும், இதுக்கான இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டினியூஸா வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி தான் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.